மாதிரி கூகுள் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இதில் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் இன் அப்படின்னு இருக்கும். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபேக் டேட்டா அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதுதான் அதோட ஆல்ரெடி இவங்க வந்து ஏபிஐ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அதை டெஸ்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லிஸ்ட் யூஸர் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிற யூஸரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஜஸ்ட் இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இதை பேஜில் காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலாக இது மெஜெண்டோவில் என்ன பண்ணோம்னா, நம்ம மெஜெண்டோவில் வந்து ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி அந்த ரெஸ்ட் ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ யூசர் லிஸ்ட் பண்ணோம் இல்லைனா கஸ்டமர் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏபிஐ ரெடி பண்ணி அது வந்து என்ன பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் டீட்டெயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதை நம்ம எப்படி பேஜில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது அப்படின்னு பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ இதோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இதான் இதோட யூஆர்எல். கெட் ரிக்வெஸ்ட் தான். ஸோ டைரெக்டாக கெட் போட்டாலே நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இது லாகின் ஸ்க்ரீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ வெல்கம் ஸ்க்ரீனில் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து யூஆர்எல் நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அஜாக்ஸை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஜேக்யூரியை கால் பண்ணிக்கிறேன். வேற என்னது, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஆனதும் இந்த டாக்குமெண்ட் ரெடி ஆனதும் என்ன ஆகணும்னா டைரக்டா ஒரு அஜாக்ஸ் கால் பண்ண போறேன். என்னோட பர்பஸ் என்னன்னா, அதாவது லாகின் பண்ணி வெல்கம் ஸ்கிரீன் போனதும் ஆல்ரெடி இருக்கிற எல்லா அந்த யூசரையும் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதான் என்னோட ஒர்க்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து வெல்கம் ஸ்கிரீனு, அஜாக்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன். டாக்குமெண்ட் ரெடி ஆனதும் ஒரு அஜாக்ஸ் கால் பண்றேன். எந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எலுக்கு. ஓகே, சக்சஸ் ஆனதும் நமக்கு இதுல ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட்டை வந்து இதுல console.log போட்டு டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருது. ஓகே, லாகின் பண்றேன். சக்சஸ் ஃபால்ஸ் இருக்கு. நான் அந்த ஜேசனை மாத்தி விடுறேன். இங்க வந்து டூன் போடுறேன். அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போவோம். லாகின் பண்றேன். வெல்கம் பேஜ் வந்து போயாச்சு. ஓகே, நம்ம வெல்கம் பேஜ்ல என்ன பண்ணோம், ஒரு அஜாக்ஸ் கால் பண்ணோம். கரெக்டா, அது எங்க பாக்குறது, நெட்வொர்க் கால்ல. இங்க யூசர் அப்படிங்கன்னு ஒரு அஜாக்ஸ் கால் வந்து கால் ஆயிருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தா இந்த நம்ம ரெஸ்பான்ஸ் ரிவ்யூல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி டேட்டா இருக்கு அப்படின்னு நமக்கு கிளியரா தெரியும். ஓகே, மொத்தம் ஒரு 6 யூசரோட டீடைல்ஸ் வந்திருக்கு. வேற சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்திருக்கு. மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்கு, நிறைய டீடைல்ஸ். டோட்டலா 12 ரெக்கார்ட் இருக்கு, 2 பேஜ் இருக்கு அப்படின்னு போட்டு. ஓகே, நமக்கு இப்போ வந்திருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 6 வந்திருக்கு. ஓகே, இதான் அதோட ரெஸ்பான்ஸ். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபியூச்சர்ல இப்போ மெஜெண்டோல பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்த ரெஸ்பான்ஸை எப்படி வந்து பேஜ்ல டிஸ்பிளே பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த யூசரோட நேம் டிஸ்பிளே பண்ணோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டிஸ்பிளே பண்ணோம், அவங்க இமெயில், அப்புறம் அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு, போட்டோ, அந்த போட்டோவையும் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இதை நம்ம இப்போ பண்ண போறது. ஓகே, ஸோ நம்ம இந்த டேட்டா கிடைச்சாச்சு. இப்போ இந்த டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி இங்க கன்சோல் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதை இப்போ இதுல இருந்து எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்றது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த இதை வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறது. ஓகே, ஓகே, இதை வந்து நேரம் பண்ண மாதிரி டீபக் பண்றேன். இந்த இடத்துல பிரேக் பண்ணி வைக்கிறேன். இந்த பேஜ் அப்படியே இன்னொரு முறை ரீலோட் பண்றேன். ரீலோட் பண்ணதுமே அது வந்து கால் ஆகுது, ரிசல்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும். ஆப்ஜெக்டா இருந்தா எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ரிசல்ட் டாட் டேட்டா அப்படின்னு ஆக்சஸ் பண்ணா போதும். அந்த டாட் யூஸ் பண்ணா போதும். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ல இதெல்லாம் இருக்கு. ரிசல்ட்ல நமக்கு தேவையானது வந்து டேட்டால இருக்கு. ஓகே, ஸோ ரிசல்ட் டாட் டேட்டா. ஓகே, அதுல என்ன இருக்கு, மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்கு. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ டிஸ்பிளே பண்ண போறோம். அப்போ எப்படி ஆக்சஸ் பண்றது, ரிசல்ட் டாட் டேட்டா. எப்போதுமே நீங்க பார்த்ததுமே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கணும். எப்படின்னா ப்ரிவியூலே தெரியும். ஓகே, இதுதான் மொத்த ரிசல்ட்டும் நமக்கு இதுல ரிசல்ட்ல கிடைக்கும். நம்ம என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிள். டாட் டேட்டா அப்படின்னு எடுத்தோம்னா இந்த டேட்டாக்குள்ளாடி இருக்கிறது கிடைக்கும். டாட் பேஜ்னு கொடுத்தோம்னா இந்த 1 கிடைக்கும். சப்போர்ட் கொடுத்தோம்னா இதுக்குள்ளாடி இருக்கிறது கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம தேவையான டேட்டா, ஸோ டேட்டா எடுத்துருக்கோம்.
ஓகே, ஸோ இங்க இருக்கு, நமக்கு டேட்டால இருக்கு. இப்போ டேட்டா ஈக்குவல் டு ரிசல்ட் டாட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டாலாம் இதுல இருக்கு. இந்த டேட்டாவை வந்து ஐட்ரேட் பண்ணணும், அதாவது ஃபார் லூப் போடணும். இதுக்கு என்ன பண்ணோம்னா நிறைய மெத்தட் இருக்கு. டேட்டா டாட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபார் ஈச் இருக்கு, ஃபார் லூப் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, ஃபார் ஈச் போட்டுக்கலாம். ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ் என்னன்னா டாட் இதை வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஐட்டமா கிடைக்கும். அந்த கன்சோல் டாட் லாக் இப்போ போட்டு பார்க்குறேன். ரிசல்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா நம்ம அந்த பிரேக் பாயிண்ட் இருந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, பிரேக் பாயிண்ட் இருக்கும்போது தான் இது செக் பண்ணணும். ஓகே, ஃபார் ஈச் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இட்ஸ்ல ஃபார் ஈச்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது இ வந்து கேபிட்டல் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து சின்டாக்ஸ், ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ். நீங்க ஃபார் லூப்பும் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்னா நேரம் ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தேன் இந்த டேட்டா டாட் லென்த் அப்படின்னு எக்ஸாம் நானே இதில் போட்டு காமிக்கிறேன். ஃபார் லூப் போட்டோம்னா ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தேன் ரிசல்ட் டாட் டேட்டா டாட் லென்த். அரேக்கு வந்து லென்த்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்போ அந்த அரேல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு, இதோட லென்த் எத்தனை 6. ஓகே, ஐ பிளஸ் பிளஸ். இதுக்குள்ளாடி என்ன பண்ணணும், நம்ம அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணலாம். கன்சோல் டாட் லாக் ஆஃப் நம்ம டேட்டா எங்க இருக்கு, ரிசல்ட்ல இருக்கு. ஓகே, ரிசல்ட் டாட் டேட்டால இருக்கு. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் அதை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, ரெண்டுமே சேம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா அவுட்புட் சேமா இருக்கு. கரெக்டா? ஸோ நீங்க இதுவும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஓகே, நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இதுல நம்ம ஒவ்வொரு ஐட்டமா கிடைக்கும், நம்ம இதை டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே. நமக்கு இப்போ என்ன பிரச்சனைனா இதை எப்படி டிஸ்பிளே பண்றது? நம்ம டைரக்டா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு நான் ஒரு டிவ் போடுறேன். இதுல டிவ் ஐடி செட் பண்றேன். ஐடி ஈக்குவல் டு டீடைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ. யூசர் டீடைல் இல்லைன்னா டீடைல். இந்த ஐடிக்குள்ள தான் நான் வந்து வேல்யூ வந்து செட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் ஐடி டாட் நார்மலாக என்ன பண்ணுவோம், HTML அப்படின்னு செட் பண்ணுவோம். கரெக்டா? ரிசல்ட் டாட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். ஃபார் ஈச் எல்லாம் இப்போ எடுத்துறேன், இப்போ வேண்டாம். இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் பண்ணி விடுறேன், எல்லாம் கிளியர் பண்றேன், ரீலோட் பண்றேன். பிரேக் பாயிண்ட் வந்திருக்கு, ரன் பண்ணிட்டேன். ஓகே, எலிமெண்ட் போறோம். நம்ம செட் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த டேட்டா வந்து அங்கே செட் ஆகல. ஓகே, ஏன் செட் ஆகல அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த HTML வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை தான் அசைன் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரிங் ஆர் HTML டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், JSON ஆப்ஜெக்டா கிடைக்குது. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அது என்ன பண்ணோம், ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்கா மாற்றோம். ஓகே, இதை செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு நம்ம இதில் செட் பண்ணி பார்ப்போம் HTML. இப்போ வந்துச்சா? அதுல என்ன டேட்டா போட்டோமோ அது அப்படிங்க. ஓகே, ஆனால் நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணக்கூடாது. நமக்கு வந்து இப்படி கொடுத்தா யூசருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கரெக்டா? நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணா ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுல வந்து யூசரோட இமேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதுக்குள்ள நேமு, இமெயில் அட்ரஸ்,
ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டேட்டாவை எடுக்கிறோம். டைனமிக்கா வந்து என்ன பண்ணுவோம்னா, டேட்டாவை வந்து ஒரு HTML வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நார்மலா ஒரு ஒரு இது போட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா இப்போ அஜாக்ஸ் யூஸ் பண்ணாம ஒரு யூசரோட டீடைல்ஸ் டிஸ்பிளே பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? எக்ஸாம்பிள், நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டைலு எல்லாமே நான் இந்த பேஜுக்குள்ளாடியே போட்டுக்கிறேன், வேற எக்ஸ்டர்னல் ஃபைல போடல. ஸ்டைல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டீடைல், இந்த டீடைலுக்கு வந்து ஐடி இது வந்து என்ன பண்ண போறோம்னா, டிஸ்பிளே வந்து பிளாக் கொடுக்குறேன். டிஸ்பிளே பிளாக்கு. அடுத்தது பை டிஃபால்ட்டா ரைட் சைடு தான் போகும். ஓகே, இதுக்குள்ளாடி கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ், இது ஃப்ளக்ஸ்னு வச்சுக்கிறேன். இதுல வந்து நெய்ம் டிஸ்பிளே பண்ணணும். இதுல வந்து இமேஜ், இமேஜ் SRC ஈக்குவல் டு SRC. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் SRCன்னு வச்சுக்கோமே, இந்த டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது நேம் டிஸ்பிளே ஆகணும். பேராகிராஃப் டேக்ல போடுறேன். நேம், ஃபர்ஸ்ட் நேம் இங்க என்ன இருக்கு? ஜார்ஜ் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இமெயில், ஓகே, இதை வந்து மல்டிபிளா போடுறேன். ஓகே, ரெண்டு டீடைல்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரெண்டாவது யூசர், அவங்க இமேஜை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் ஜார்ஜ் 2ன்னு போடுறேன். இமெயில் அட்ரஸ் இல்லை 2 அப்படின்னு. ஓகே, இதை ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு இப்போ இந்த மாதிரி வருது. இதை கொஞ்சம் கூட நான் ஸ்டைல் பண்ணுறேன். மார்ஜின் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுக்குறேன். பார்டர் வந்து 1 பிக்சல், சாலிட் கிரே கலர். ஓகே, இந்த மாதிரி வருது. ஓகே, வேற இதுல என்ன ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம்? ஃப்ளக்ஸ், இதோட டைரக்ஷன் வந்து ரைட் சைடு தான், ஆனா வந்து ஃப்ளக்ஸ் ரேப் பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இது ரொம்ப லெங்தா போச்சுன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரணும், அதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃப்ளக்ஸ் ரேப் அதை இதில் விட்டுக்கிறேன். இப்போ ஆக்சுவலா நமக்கு இது வந்து கீழே வரணும்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த டீட்டெயில் கண்டெய்னர்ல போயிட்டு இதோட டைரக்ஷனை மாற்றி விட்டா வரும். ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம். ஓகே, மாற்றியாச்சு. அலைன் பண்ணுறது வந்து சென்டரில் அலைன் ஆகணும். அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, அதுவும் ஆச்சு. ஓகே, இப்போதைக்கு இது போதும். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இதோட மினிமம் விட்த் ஒன்று செட் பண்றேன்.
width வந்து மினிமம் width 300 பிக்சல் கொடுக்குறேன். கொஞ்சம் கூட பெருசா வரும். இமேஜோட சைஸையும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசா கொடுக்குறேன். ஓகே, டீட்டெயில் இருக்கிற இமேஜ் இதோட வித்த 100% கொடுக்குறேன். நீ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம பேஜ் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி வரணும். இப்போ நமக்கு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்துச்சு? மொத்தம் 6 டேட்டா வந்துச்சு. கரெக்டா 6 யூசரோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக ஒரு பேஜ் ரெடி பண்ணோம்னா இந்த மாதிரி தான் HTML CSS யூஸ் பண்ணி இந்த பேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. இது வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டாட்டிக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஆனால் நமக்கு இந்த டேட்டா எங்கேருந்து வரும்னா சர்வர்லேருந்து வரும். ஓகே, ஸோ இந்த சர்வரில் இருக்கிற இந்த டேட்டாவை அங்கேருந்து வர டேட்டாவை டைனமிக்காக நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணி காமிக்கணும். ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டெம்ப்ளேட். கரெக்டாக, ஸோ இதான் நம்ம டெம்ப்ளேட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா மேப்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, மேப் பாரிச்சுக்கு பதிலாக மேப் போடுங்க. இன்னொன்று நீங்கள் ஏரோ ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஓகே, ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ இப்படி போடுறதும் ஒன்று தான். இது வந்து ஷார்ட் ஃபார்ம், அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம நேரம் ஃபார் லுக் போட்டோம். இல்லை ஃபார் லுக் எப்படி போட்டோம்? இந்த ஃபார் லுக் நான் காமிச்சு தரேன். ஃபார் லுக் ஃபார் வச்சு இதில் வந்து இந்த ஐட்டம் இப்படி போட்டதும் ஒன்று தான். நேரம் எப்படி போட்டோம்? இதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டோம். கரெக்டாக ஃபங்க்ஷன் அனானிமஸ் ஃபங்க்ஷன் போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஐட்டம் அப்படின்னு. ஸோ பேசிக்காக இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்னன்னா இது. ஓகே, ஸோ இது வேற ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக ஏதாவது இன்டர்வியூ போனீங்கன்னா இதை வந்து மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இது இருக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லா ப்ரௌசரும் இதை சப்போர்ட் பண்ணணும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்றேன். யூஸ் பண்றேன். ஓகே, மேப் அப்படின்னு என்ன பண்ணலாம்? நம்ம இந்த டேட்டாவை இன்னொரு டேட்டா ஃபார்மேட்ல மாத்துறதுக்காக ஓகே மேப் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இதுல வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. ஓகே, இது அந்த எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும். நார்மலா டபுள் கோட் போடுறதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேக் டிக் போட்டீங்கன்னா, இது வேற பேக் டிக்னு சொல்லுவாங்க. எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும் ஆக்சுவலா இந்த இது. ஓகே, ஸோ நம்மளோட டெம்ப்ளேட் அதான் இதான் டெம்ப்ளேட். கரெக்டா ஒரு ரோ அப்படின்னா இதான் நம்ம ஒரு யூசரோட டீட்டெயில். ஸோ இதை வந்து நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அலைன்மெண்ட் வேணாலும் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேசிக்கா இந்த டபுள் கோட் போட்டிங்கன்னா இந்த அது இங்கே எல்லாம் டபுள் கோட் எல்லாம் வரும். ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ பேக் டிக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல முடியுது செமிகோலன் தேவையில்லை, போட்டாலும் ஒன்றும் இல்லை, போடலாம் நேரம். ஸோ இதான் நம்ம டெம்ப்ளேட். ஓகே, இதுல டைனமிக்கா வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மாறும், இந்த டேட்டா இவ்வளோதான் மாறப்போகுது. ஓகே, ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபைனல் ரிசல்ட் இதில் கிடைக்கும். லெட் ஃபைனல் HTML வந்து இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபைனல் HTML நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்குள்ளாடி செட் பண்ணணும், டீட்டெயிலுக்குள்ளாடி செட் பண்ணணும். டீட்டெயில் ஆக்சஸ் பண்றது எப்படி? டாலர் டீடைல்ஸ் டாட் HTML. அதோட HTML வந்து எதாவது செட் பண்ண போறோம்னா இந்த HTML நம்ம இப்போ புதுசாக கிடைக்கிற HTML வந்து செட் பண்றோம்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். ஒன்லைன் ஒன்று என்னன்னா இந்த இது மாற்றணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த பேக் டிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு. டாலர் போட்டு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டாலே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒவ்வொரு ரோவும் இதில் கிடைக்கும். ஐட்டம் டாட் அது என்ன ப்ராப்பர்ட்டி, அவதார். ஸோ இது வந்து டைனமிக்கா இந்த இடத்துல வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெய்ம். இந்த இடத்துல நெய்ம் வரும், இந்த இடத்துல இமெயில். ஓகே, நேமோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அடுத்தது ஒரு ஸ்பேஸு, இதில் லாஸ்ட் நேம் வந்து இங்கே இருக்கு. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இதில் வந்து இமெயிலோட ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே போட்டாச்சு. இப்போ நமக்கு எல்லாம் பில்ட் ஆகி கடைசி இந்த HTML கிடைக்கும். நம்ம வேணாம்னா இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். console.log HTML அப்படின்னு. ஸோ பொதுவாக இந்த மேப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ இது ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு டேட்டா, அது என்னவா கன்வெர்ட் பண்றோம்னா இந்த HTML கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஓகே, இதுவும் ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது ரீசன் நான் சொல்றேன். ஓகே, ரீலோட் பண்றேன். ஓகே, நினைச்ச மாதிரில ஒர்க் ஆயிருக்கு. ரைட், HTML பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, நம்ம போட்ட HTML வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ மொத்தம் 5 அரேயா இருக்கு. இதை நீங்க வேற ஏதாவது நோட் பேட்ல காப்பி பண்ணி வச்சா தெரியும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி அது பில்ட் ஆயிருக்கு. ஓகே, அரேயா ஸ்லாஷின் போட்டு ஆக்சுவலாக இதுல நியூ லைன்ல தானே. ஓகே, இது நெக்ஸ்ட் லைன்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்கெல்லாம் அந்த நெக்ஸ்ட் லைன் வருதோ ஸ்லாஷின் ஆட் பண்ணிருக்கு. ஓகே, ஸ்லாஷின் இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே ஓகே, ஆக்சுவலா இது வந்து ஒரு அரே. அந்த அரேயை வந்து நம்ம டைரக்டா இங்க செட் பண்ணிருக்கோம், இருந்தாலும் அங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்றது எதுன்னா அந்த jQuery தான் வந்து ஹேண்டில் பண்ணிருக்கு. ஓகே ஓகே ஃபைன், புரிஞ்சுதா இப்போ எப்படி டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னு? இப்போ மொத்தம் 6 டேட்டா வந்திருக்கு. இது எங்கேருந்து சர்வர்ல இருந்து வந்திருக்கு. நம்ம அந்த API கால் பண்ணோம், அதுல இருந்து வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டைனமிக்கா வந்து கண்டென்ட்டை இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கலாம், ஃபாஸ்டா இருக்கலாம், எப்படியான. ஓகே, ஒருவேளை ஆக்சுவலா இங்க சிமுலேட் பண்றதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னன்னா பார்த்தா தெரியும். டிலே அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஜஸ்ட் அது சிமுலேட் பண்றதுக்காக பார்ப்பேன். நான் போட்டு பார்க்குறேன். வருதான் டிலே வந்து ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ரிசல்ட் வரணும் அப்படின்னு வரல. ஓகே, நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ். டிலே தான், question mark delay equal to number of seconds. ஓகே, ஒரு 10 seconds போடுறேன். அதுக்கு முன்னாடியே வந்துருக்கு. ஓகே ஓகே, அது பண்ண தேவையில்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒருவேளை நெட்வொர்க் ஸ்லோவா இருந்துச்சுன்னா இந்த பேஜ்ல இனிஷியலா எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. நான் இப்போ இந்த கோடெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக போட்டேன்னா, அந்த டிசைன் பண்றதுக்காக நான் இது போட்டேன். ஓகே ஓகே, பேசிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே நான் இந்த ஓகே ஒரு கொஞ்சம் டிலே ஆகுது, தெரியுதா? டிலே ஆகி தான் நம்ம இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம யூசருக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும். என்ன பண்ணணும், ஈஸ் லோடிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு லோடரை போடணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்டாவது அங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து லோடிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து போட்டுருக்கேன். லோடிங் யூசர் டீடைல்ஸ்
நார்மலா நம்ம லோடர் போடுவாங்க. நான் இப்போ ஒரு டெக்ஸ்டா போட்டுருக்கேன். ஓகே ஓகே ரீலோட் பண்றேன். பாத்தீங்களா அந்த லோடிங் யூசர் டீடைல்ஸ் வந்துச்சு. வந்துட்டு டேட்டா லோட் ஆகி முடிஞ்சதும் என்னாச்சுன்னா அது போயிட்டு இது வந்துச்சு. ஓகே ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம ஒரு அஜாக்ஸ் கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லோடர் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்டாவது காமிக்கணும். அப்போதான் யூசருக்கு தெரியும் ஓகே சம்திங் ஏதோ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னா நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அங்கே எதுவுமே தெரியாது. அவங்க நினைப்பாங்க ஓகே பேஜ் லோட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஸோ பெட்டர் இந்த அஜாக்ஸ் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோடர் போட்டுக்குவாங்க. ஓகே ஸோ இந்த கேஸில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகே ஸோ சம்டைம்ஸ் இந்த கால் வந்து லேட் ஆச்சு, டிலே அப்போ அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே இப்போ கொஞ்சம் உங்களோட டைம் எடுத்திருக்கு. ஓகே ஓகே நெட்வொர்க் இங்கே கூட ஒரு ஆப்ஷன் உண்டுன்னு நினைக்கிறேன். இதில் நெட்வொர்க்கில் ஸ்லோ 3G இதை செட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்லோ நெட்வொர்க் அதாவது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா எப்படி ஆகும் அப்படின்னு காமிக்கும். ஓகே அதாவது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் எப்படி நமக்கு பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறது இதில் பார்த்துக்கலாம். இப்படி ஸ்லோ 3G கொடுத்தோம் அப்படின்னா இது இப்போ கொஞ்சம் கூட டைம் தெரியுது. ஓகே ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ எப்படி இந்த ஒரு யூசர் டீட்டெயில்ஸை இது பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுது. ஓகே நான் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு. இது கொடுக்கலன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, தெரியுதா? ஒரே லைன்ல போயிடும். பை டிஃபால்ட் என்னது ரோ தான் வந்து அதோட டைரக்ஷன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ ரைட் சைடில் இடம் இல்லை அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல வந்து. ஓகே இந்த மாதிரி கேலரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு அதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும், மேனுவலாக ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வச்சு நம்ம சர்வரில் இருக்கிற டேட்டாவை இது மாதிரி பண்ணி ஃபைனலாக அதை வந்து செட் பண்ணுவோம் ஒரு HTML. ஓகே ஓகே ஸோ இதுதான் அஜாக்ஸு. இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே இப்போ நம்ம அஜாக்ஸில் இது வரைக்கும் கெட் மெத்தட் தான் பார்த்தோம். போஸ்ட் மெத்தடும் இருக்கு. போஸ்ட் மெத்தட்னா நான் எப்படின்னு ஒரு ஓவராலாக சொல்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே அஜாக்ஸ் நம்ம அஜாக்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட்கட்டோட இருக்கு, ஒரு போஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஓகே போஸ்ட் இருக்கு, கெட் இருக்கு. நீங்க அஜாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலா கெட்டு தான் வந்து டிஃபால்ட்டு. அதுலேயே அஜாக்ஸ்லேயே வந்து நீங்க போஸ்ட்னு ஒரு மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு மாத்தினீங்கன்னா கூட அது அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அஜாக்ஸுக்கு பதிலாக $.post இதுல வந்து என்னது அந்த யூஆர்எல் கொடுக்கணும். அடுத்தது டேட்டா, நம்ம என்ன டேட்டா வந்து சர்வருக்கு அனுப்ப போறோம். இப்போ எக்ஸாம்பிள் லாகின் ஸ்க்ரீனா இருந்துச்சுன்னா யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நம்ம சர்வருக்கு அனுப்பி கொடுக்கணும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இது வந்து லாகின் .php அந்த மாதிரி ஒரு ஃபைல்னு வச்சுப்போம். ஓகே இங்க என்னது நம்ம யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து அனுப்பி கொடுப்போம். இது வந்து யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம், பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. இது எங்கேருந்து கிடைக்கும், நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து கிடைக்கும். அந்த $.username.value அப்படின்னு எடுப்போமே, அப்படி எடுத்து இந்த டேட்டாவை போஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இது வந்து சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டேட்டா இதில் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஓகே எக்ஸாம்பிள் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தெரியுதா? இதுதான் அங்கேருந்து கிடைச்ச டேட்டா. இந்த அலர்ட் தான் நமக்கு. இதை கூட நம்ம டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் டேப் போயிட்டு கிளிக் பண்ணுங்க, இங்கே காமிக்கும். தெரியுதா?
இது எங்க கால் ஆயிருன்னு பார்க்கணும்னா இங்க இனிஷியேட்டர்ல போய் பார்த்தா தெரியும். ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் jQuery. அப்போ அது இல்லை, இதுதான் அந்த ஃபைல். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல்ல தான் அது இருக்கு. ஓகே, அந்த அஜாக்ஸ் கால் இதை ஃபைண்ட் பண்ணா போதும். இதான் அந்த பிளேஸ். ஓகே, கிளிக் பண்றேன். ஒர்க் ஆகல, ரீசன் இல்ல, வேற ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுவாங்க, அது ஞாபகம் இல்லை. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. லோக்கல்ல பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி இதுலயும் பண்ணலாம். ஓகே, நமக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வந்து வருது. ஸோ என்ன பண்றோம், இந்த யூஆர்எல் கால் பண்றோம், இந்த டேட்டாவை அதுக்கு பாஸ் பண்றோம், ரெஸ்பான்ஸ் வந்து இதுல கிடைக்கும். அவங்க லாகின் வந்து சக்சஸா இருந்துச்சுன்னா இந்த டேட்டால அதுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ் இருக்கும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, அலர்ட் மெசேஜ் காமிச்சிடலாம். ஓகே, இது வந்து போஸ்ட் மெத்தட். ஓகே, போஸ்ட் மெத்தட் using exacts. அஜாக்ஸ் பதிலாக இது கெட் மெத்தடா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அதை தான் இங்க பண்ணியிருக்காங்க. ஓகே, இது பிஎஸ்பியில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது போஸ்ட், jQuery. ஓகே, இதுதான் ஆக்சுவலா நம்ம நேரமா பார்த்தது வந்து இந்த மெத்தடு. கரெக்டா, இதுதான் போஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதை இப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா, அஜாக்ஸ் நம்ம ஆல்ரெடி அஜாக்ஸ் யூஸ் பண்ணோம், யூஆர்எல் பாஸ் பண்ணோம், மெத்தட் வந்து போஸ்ட்னு மாற்றணும். டேட்டா நம்ம பாஸ் பண்ற டேட்டா இதுல கிடைக்கும், சக்சஸ் அந்த இது போடணும், இந்த இது போடணும். ஓகே, சும்மா ஒரு சாம்பிள் இதை போடுறேன். கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, ஒரு சின்ன. இங்க மெத்தடு இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அடுத்து இந்த டேட்டா தான் நம்ம கொடுக்குறது, யூசர் நேம் பாஸ்வேர்டு அது. அடுத்து இந்த சக்சஸ் மெசேஜ் ஃபங்க்ஷன். இல்லை கம்மா. ஓகே, ஸோ இதான் வந்து போஸ்ட் மெத்தட். டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்த போஸ்ட் அப்புறம் இந்த டேட்டா, இந்த ரெண்டாவது. ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன், நீ நாளை பார்க்க.